இனோவா கிறிஸ்டா 2.4V மாடல். இந்த மாடலில் உள்ள சிஸ்டம் ஆப்ரேட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் ஆப்ரேட்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ABS சென்சார் ஒர்க் ஆகலை, அதனால் சென்சார் லைட் இண்டிகேஷன் காட்டுது. அது சர்வீஸ் கொண்டு போகணும். மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டிஸ்பிளேக்குள்ள சிஸ்டம். இந்த பட்டன்ஸ், இந்த பட்டனெல்லாம் யூஸ் பண்ணும்போது இங்கே டிஸ்பிளேயில் உள்ள இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போயிட்டோம், அது கீழே மேலே கீழே மேலே இப்படி மாற்றி மாற்றி வரும். அதே மாதிரி இங்கே நம்ம லெஃப்ட்டு ரைட் இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. திருப்பி இப்போது இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ, இது 4 விண்டோக்குள்ள சுவிட்சும் இங்கேயே இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து மிரர் லெஃப்ட் ரைட்டு திருப்புறதுக்கும் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும். இப்போ பாருங்கள், மிரர் கீழே கீழே தள்ளுவோம். இப்போ மிரர் கீழே இறங்கும் பாருங்கள், கீழே இறங்குதா. இப்போ மேலே தள்ளுவோம், மேலே ஏறுதா. இதுக்குள்ளே சுவிட்சு இது. அதே மாதிரி இந்த பட்டனை லெஃப்ட் சைடு திருப்பிட்டு நீங்கள் கீழே தள்ளினீங்கன்னா அந்த மிரர் மாறும். மேலே தள்ளுனா மேலே. ஓகே. அதே மாதிரி உள் பக்கம் தள்ளணும்னா உள் பக்கம் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த மிரர் உள்ளே வரும். வெளி பக்கம் தள்ளினீங்கன்னா அந்த மிரர் வெளியே போகும். ஓகே. இது வந்து மிரர் க்ளோஸ்டு ஓப்பன். இப்போ அது அவங்க வந்து மிரர் க்ளோஸ் ஆகுதா, அதே மாதிரி 2 பக்கமும் க்ளோஸ் ஆகிடும். இந்த பட்டன் ஆன் பண்ணால் மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். 2 பக்கமும் அதேமாரி ஓப்பன் ஆகிடும். திருப்பி இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்ஸ் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த பட்டனை கீழமாக்க ஒரு தடவை புஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பீடை ஒரு 40 km ஸ்பீடுக்கு மேலே போயிட்டு இந்த பட்டனை க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடில் லாக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது, அதுவே போய்ட்டுருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரிமூவ் ஆகிடும். திருப்பி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் செட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடை அது மெயின்டைன் பண்ணிவிடும். அடுத்தது வந்து இந்த பக்கம் பவர் லேம்ப். இது வந்து லைட்டுக்கு ஹெட்லைட். இது ஆட்டோமேட்டிக் மூடில் வச்சிங்கன்னா லைட்டு எப்போது இருட்டாக இருக்கோ அந்த நேரம் அதுவே ஆன் ஆகிடும். இல்லை நீங்கள் பட்டன் அதுக்கு மேலே போனீங்கன்னா இது நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுறது. இது பார்க்கிங் லேம்ப்க்கு மட்டும் ஆன் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் போகும்போது ஹெட்லைட் ஆன் ஆகும். கீழே தள்ளினா ஹை பீமு, மேலே தள்ளினா லோ பீமு. ஓகேங்களா. இதுதான் இந்த சைடு உள்ளது. திருப்பி அப்படியே இந்த பக்கம் வரும். இது வந்து வைப்பருக்குள்ள சுவிட்ச். வைப்பருக்கு பேக் வைப்பருக்கு நீங்கள் இந்த சுவிட்சை ஒரு தடவை ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பேக் வைப்பர் ஓடும். மிரரில் தெரியுதா? ஓகே. இதை திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி பேக் வைப்பருக்கு இந்த ஃப்ரண்ட் வைப்பருக்கு இந்த பட்டனை மேலமாக புஷ் பண்ணிங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே ஆகும், வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். திருப்பி கீழமாக தள்ளினீங்கன்னா ஃப்ரண்ட் வைப்பர் ஓடும். ஓகேங்களா. இதுதான் வைப்பருக்குள்ள சிஸ்டம். தென் இந்த பக்கம் உள்ளது எல்லாமே இந்த மீடியா நம்ம செட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ள கண்ட்ரோல் இந்த லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். இது மோடு சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து ட்ராக் மாற்றுறது. சாங் கேட்டுட்ருக்கோம், இப்போ ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த பாட்டை மாற்றுறது, அடுத்த பாட்டுக்கு முன்னாடி உள்ள பாட்டு போகிறது, வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது. இது ஃபோன் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபோன் அட்டன் பண்ணுறது, ஃபோன் கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முதல்ல இந்த செட்டை ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ செட்டை ஆன் பண்ணிட்டோம். செட்டை ஆன் பண்ணிவிட்டு பாட்டு ஓடிட்டுருக்கு. இந்த பாட்டை நம்ம அடுத்த பாட்டு மாற்றுறதுக்கு இதை மேலே நெக்ஸ்ட் டைம் பண்ணோன்னா அடுத்த பாட்டு மாறிடும். அதே மாதிரி கீழே இது பண்ணோன்னா முன்னாடி ஓடிட்டு இருந்த பாட்டே வரும். ஓகேங்களா. இது வால்யூம் அப் பண்ணுறது, இது வால்யூம் குறைக்கிறது. ஓகே. இப்போ அடுத்தது இந்த செட்டில் உள்ள இது ஏசி கண்ட்ரோல் சொல்லிடுறேன்.
இது ஆட்டோமேட்டிக். அதாவது என்ன ஆட்டோமேட்டிக்னா, டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கு மட்டுமான ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் இது. பேக்கில் உள்ளதுக்கு ரேர் ஏசி ஆன் பண்ணுறதுக்குள்ள சுவிட்ச் இது. ஃப்ரண்ட்டில் இருந்துக்கிட்டே ரேர் ஏசி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இது ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். ஏசி டெம்பரேச்சருக்கு இப்போ வந்து 26 டிகிரியில் வச்சுருக்கேன். இதை வந்து ரொட்டேட் பண்ணால் டெம்பரேச்சர் குறையும். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் டெம்பரேச்சர் கூடும். ஓகேவா? நம்ம 26 மெயின்டைன் பண்ணலாம். ஏசி நல்லா கூலிங் இருக்கும், அதனால் நம்ம 26 மெயின்டைன் பண்ணலாம். ஏசி சுவிட்சு ஆன் பண்ணி வச்சுருக்கோம். வெளியே உள்ள ஏர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, டஸ்ட்டு படியும், அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இது. இது வந்து ரேர் ஏசி. இது வந்து விண்டோ ப்ளஸ் ஃப்ரண்ட் ஏசி, ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இது ஃப்ரண்ட் ஏசி மட்டும். இந்த சுவிட்செலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதை இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து குறையும். இதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணி விட்டால் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபேனோட லெவலும் இருக்கும். நமக்கு ரேர் ஏசி ஆன் பண்ணியிருக்கும். இப்போ ரேரில் நம்ம அந்த மாதிரியான ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ இது ரேர் ஏசி. ரேர் ஏசியில் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். இது ரேர் ஏசிக்குள்ள கண்ட்ரோலு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பண்ணுற சுவிட்சு. இது ஆட்டோமேட்டிக் சுவிட்சு. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது ஆட்டோ மூடில் வச்சுட்டோன்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் லெவல் இருக்கும். இது ஃபேன் லோ பண்ணுறது, இது ஃபேன் ஹை பண்ணுறது. நம்ம ஆட்டோவில் வச்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே இதாகிடும். இது டே நைட்டு லைட்டு. இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த சைடில் உள்ள இந்த ப்ரீடிங்கில் உள்ள லைட்டுக்கு உள்ள சுவிட்ச் இது. இது குறைச்சிட்டோன்னா இதாகிடும். ஓகே. அடுத்தது வந்து இந்த வண்டியில் பவர் மூடு, ஈக்கோ மூடுன்னு 2 மூடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்கோ மூடு, கியருக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஈக்கோ மூடுனா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இதில் வந்து என்ன பெனிஃபிட்னால் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும் வண்டி. பவர் மூடுங்கிறது வந்து நம்ம ஹைவேஸில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிக்கப்பு சூப்பராக இருக்கும், ஆனால் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பவர் மூடில் வர பிக்கப்பை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த சுவிட்சு தான் மழை நேரங்களில் வண்டி ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரோடு கிரிப்புக்காக இந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேனுவலாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது இப்போ இந்த வண்டியில் சென்சார் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்ம அது பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது செட்டில் வந்து இது ஹோம் பேஜ். இப்போ இதில் மெனு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆடியோ, ஃபோன், ஆப், இன்ஃபர்மேஷன், செட்டப். இதில் வந்து ஆடியோங்கிறது வந்து முதல்ல பார்ப்போம். இது வந்து நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணோம்னா ஃபோனில் உள்ள ஆடியோஸ் வரும். என்னென்ன எதில் உள்ள ஆடியோஸ் வேணுங்கிறதுக்கு இந்த சோர்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வரும். எஃப்எம், ஏஐ. இது வந்து பிருத்திவி என்னோடய யூஎஸ்பி இதில் இருக்குது, அதனால் இந்த பேர் காட்டுது. இதில் வந்து ப்ளூடூத்து, மைக்ரோகாஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அது காட்டும். உங்கள் ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்கள் ஃபோன் காட்டும். அதில் உள்ள மீடியோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம ப்ளூடூத்து மூலயமா பாட்டு கேட்கணும்னா இதை டச் பண்ணால் இப்போ ப்ளூடூத்தில் உள்ள சாங்ஸ்லாம் வரும். இப்போ இதில் எந்த ஒரு ப்ளூடூத்தும் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால இதில் வரல. சோர்ஸில் போய்ட்டு நம்ம பிருத்திவி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து சாங்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம யூஎஸ்பியில் என்னென்ன சாங்ஸ் லிஸ்ட் இருக்கோ எல்லாம் காட்டிடும். இப்போ நமக்கு கஜினி படம் ஓடிட்டுருக்கு, அதனால் இது பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால் இது இருக்குது. இதில் நமக்கு கீழே இதை தள்ளணும்னா நம்ம யூஎஸ்பியில் உள்ள பாட்டோட லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். அதில் நமக்கு என்ன பாட்டு தேவையோ அதை சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீனு. திருப்பி இது ப்ரௌசர். இதில் போனீங்கன்னா உங்களை ஆல்பம், அந்த யூஎஸ்பியில் என்னென்ன ஆல்பம் இருக்கோ எல்லா ஃபோல்டரும் காட்டும். இந்த ஃபோல்டரில் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வேறு ஃபோல்டரில் இருக்க பாட்டு கேட்கணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி அந்த பாட்டு கேட்டுக்கலாம். இதில் கீழே மேலே இருக்குது. இல்லை மூவி பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம மூவி பார்க்கலாம். இதில் கீழே வந்தீங்கன்னா வீடியோன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஓப்பன் ஆகும், மூவி. இப்போ என்கிட்ட இந்த மூவிலாம் இருக்குது. ஸோ அதனால் இதில் ஏதாட்டும் ஒரு மூவி நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா
அந்த இப்போ ஐசேஜ் அப்படின்னா அந்த மூவி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை மூவி பார்க்கணுன்னா மூவி பார்க்கலாம். தென் மெனு போய்க்குவோம். ஆடியோ, இப்போ ஆடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் செட்டப் மட்டும் பார்ப்போம். சவுண்ட் செட்டப் இதில் வந்து ட்ரிபிள் மிட் பேஸ் இந்த 3 மட்டும்தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்ற வேறு எந்த ஒரு இதுவுமே ட்விட்டர் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த 3மே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ், நீங்கள் வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து முன்பக்கம் மட்டும் கேட்கணுமா, பேக் சைடில் மட்டும் கேட்கணுமா, இல்லை ரைட் சைடில் மட்டும் கேட்கணுமா அப்படிங்கிறத, லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் உள்ள டாட்டு ரைட் சைடு அந்த கேட்குற இடத்துல நல்லா மையப்பகுதி மாதிரி. இப்போ ஃப்ரண்டில் இருக்க சீட்டு வந்து டிரைவர் சீட்டு. ஸோ ரைட் சைடு கார்னர் கேட்கணும் அப்படின்னா ரைட்டு இது பண்ணி ஃப்ரண்டில் தள்ளினீங்கன்னா இப்போது ஃப்ரண்டில் இந்த சைடு உள்ள ஸ்பீக்கர் மட்டும் பாடும். இந்த சைடு டோரில் இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் உங்களுக்கு சவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி சென்ட்ரல் லைனே கேட்கும், எல்லாத்துக்கும் ஒரு போல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன். இப்போ இந்த இதில் ஃபோன் கனெக்ட் ஆகலை. ஃபோன் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஃபோன்லாம் இது ஆல்ரெடி இதில் கனெக்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன்லாம் நேம் காட்டுது. ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டு. ஸோ அடுத்தது ஆப், அதுவும் நீங்கள் ஆட்டோ ஆண்ட்ராய்டு மோடில் ஃபோனை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப்லாம் காட்டும், இல்லைனா அது காட்டாது. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டப் வந்து செட்டிங்ஸ் சொல்லப்போனால் அதில் வந்து ஜென்ரல், ப்ளூடூத், ஆடியோ, ஃபோன், வாய்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து சிஸ்டம், டைம், டேட் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த இதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கஸ்டமைஸ், இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து எப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன, அதாவது இப்போ மைலேஜு, கிலோமீட்டரு இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் இதில் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இது சூஸ் பண்ணிக்கும். இது ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் வந்து அவங்க சிஸ்டம் போட்டு லாகின் பண்ணுறது. இது தீம் செட்டிங்ஸு. இது வந்து கிலோமீட்டர் மெஷர்மெண்ட்டு, நம்ம அந்த மைலேஜ் கேட்குறதுல அது எப்படி நம்ம இது பண்ணணும். இதில் போயிட்டு நம்ம 1 லிட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு காமிக்கணுமா, இல்லைனா ஒரு 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுது அப்படின்ட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறத இது சூஸ் பண்ணணும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத காட்டும். இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு எத்தனை லிட்டர் தேவை அப்படிங்கிறத காட்டும். வேறு இது வந்து ஹிஸ்ட்ரி, மெமரிஸ், கீபோர்டு செட், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வண்டியில் உள்ள சிஸ்டம். இதில் வந்து மைலேஜ் லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் ஓடுது இந்த வண்டி. நம்ம ஓட்டுறதுலையும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும், கொஞ்சம் அதனால் கவனமுடன் ஓட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பார்க்கிங் லேம்ப். இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா 2 பக்கமும் இண்டிகேட்டர் எரியும். இந்த இண்டிகேட்ரு வந்து நீங்கள் எமர்ஜென்சி பீரியடில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஏதாட்டு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். வெளியே ரோட்டு ஓரமாக வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வெளியே போகிறோம், வண்டி ரோட்டு ஓரமாக நிற்கிது அப்படிங்கிற இடத்துல இதில் வண்டி நிற்கிது அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.